Hi students, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ரியல் நம்பர்ஸ் சாப்டர் 1ல் இருக்க சம் ப்ரீவியஸ் இயர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ரிலேஷன் பிட்வீன் LCM அண்ட் HCF ஆஃப் எனி டூ நம்பர்ஸ். ஸோ A அண்ட் பிங்கிற ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அது ரெண்டுக்கும் இடையில் LCM அண்ட் HCFக்கான ரிலேஷன் என்னென்னு பார்த்தோன்னா LCM ஆஃப் A, B. ஸோ அந்த A, Bயோட LCM அண்ட் A, Bயோட HCF. அந்த A பிங்கிற நம்பரோட LCM அப்புறம் அதோட HCF இது ரெண்டோட ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அது அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் HCF அண்ட் LCMக்கான ரிலேஷன். ஸோ இப்போ இது ரிலேட்டடாக இருக்கிற ஒரு சில ப்ராப்ளம்ஸ், ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இஃப் HCF ஆஃப் 336 அண்ட் 54, 336க்கும் 54க்கு இடையான HCF வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6ன்னு கொடுத்துருக்காங்க. தென் we need to find the value of LCM. ஸோ LCM ஆஃப் 336 அண்ட் 54 இதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நார்மலாக 336 வந்து நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் இந்த ப்ராப்ளமில் HCF கொடுத்து LCM ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெண்டுக்கான ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளோட ரிலேஷன் என்ன அப்படின்னா, ஸோ டூ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட HCF இன்ட்டு LCM. ஸோ அதோட ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸோடைய ப்ராடக்ட்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ இந்த ரிசல்ட் படி நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா HCF 336 அண்ட் 54 HCF என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8. LCM நாம் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ LCM அப்படி வச்சுக்கலாம். தென் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், ஸோ 336 அண்ட் 54 இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரும் இந்த LCM HCF மல்டிப்ளை பண்ணும்போது வர ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் நமக்கான ரிசல்ட். ஸோ இப்போ நமக்கு LCM தான் வேணும். ஸோ LCM மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு 6 இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே டிவைடாக வரும். 336 into 54 divided by 6. ஸோ 6 வந்து கேன்சல் பண்ணி, ஸோ 6ஐயும் 54ஐயும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 9 கிடைக்கும். ஸோ 336 and then 9. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வர ஆன்சர் 3024. ஸோ இதுதான் இந்த டூ நம்பர்ஸ்னுடைய LCM. ஓகே, ஸோ அப்போ HCF கொடுத்தாங்க அப்படின்னா LCM இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். தென் LCM கொடுத்தாலும் நாம் இதே ஃபார்மேட்டில் HCF கண்டுபிடிச்சிக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா, இஃப் LCM ஆஃப் X அண்ட் 18. ஸோ எக்ஸுங்கிற ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பருக்கும் 18க்கும் LCM ஃபைண்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 36. தென் அதே எக்ஸுங்கிற நம்பர் அண்ட் தென் 18. ஸோ இதுக்கு HCF ஃபைண்ட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2. இப்போது அந்த எக்ஸுங்கிற நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ LCM HCF அண்ட் அந்த நம்பர்ஸ் ரிலேட்டடாக வந்துச்சு அப்படின்னாலே நம்ம ரிலேஷன் பிட்வீன் LCM அண்ட் HCF அந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்ன, நமக்கு என்ன தெரியும், HCF into LCM which is equal to product of two numbers. ஸோ இங்கே நமக்கு ஒரு நம்பர் வந்து 18 தெரியும், இன்னொரு நம்பர் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. அதுக்கு பதிலாக அவங்களே எக்ஸ்ன்னு வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸில் X into 18 அப்படின்னு போட்டுக்கலாம். தென் HCF LCM ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ HCF ஆஃப் X and 18 is 2. ஸோ அப்போ ஃபஸ்ட் இங்கே 2 போட்டுக்கலாம். தென் LCM என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 36. ஸோ 36 போட்டுக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸை ஒரு பக்கம் வச்சுட்டு ரிமைனிங் இருக்க நம்பர் எல்லாமே இன்னொரு பக்கம் கொண்டு வந்துக்கலாம். ஸோ டிவைடட் பை 18. ஸோ 18 அண்ட் 36 கேன்சல் பண்ணிங்கன்னா 2ன்னு கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்குது 2 into 2 which is equal to 4. ஸோ the value of X is nothing but 4. ஸோ அப்போ நமக்கு அந்த இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தான். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு வேரியபிள் வச்சு கேட்டாலும் நீங்கள் சேம் மெத்தடில் வந்து போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான ப்ராப்ளம் தான். ஸோ இங்கே ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட HCF வந்து 18 கொடுத்துருக்காங்க. தென் LCM என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு LCM அண்ட் HCFக்கான ரிலேஷன் என்னன்னு தெரியும். ஸோ HCF இன்ட்டு LCM
which is equal to product of two numbers. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி ஹெச்சிஎஃபோட எல்சிஎம்மோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணி கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இதில் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட்டேட்டிவாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கொஷினையும் நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ அது எல்லாத்தையும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.